ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் உனக்கென்ற எதுமில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதுல பார்த்துட்ட வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் நம்ம படிச்சா கூட அது ஒர்க்ஃபுல்லா இருக்குமா, நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது சூட்டபிளா இருக்குமா, இந்த மாதிரி பார்த்தா நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிஜிடிசிஏ நீங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மினிமம் ஒரு 30,000 மேல சேலரி வேணும். அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூஜி முடிச்சிருக்கணும், பிஜி முடிச்சிருக்கணும். அது நீங்க எந்த ஃபீல்ட்ல ட்ரை பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிகிரி படிச்சிருக்கணும். இந்த மாதிரி நிறைய எலிஜிபிள் வைஸா கொஞ்சம் அதிக அளவில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். உங்களுக்கு எலிஜிபிளும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. பட் நீங்க கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான இந்த பிஜிடிசியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இல்ல இனிமே தான் ஒரு ப்ராப்பரா ரெஜிஸ்டரான ஒரு இன்ஸ்டியூட்லயோ இல்ல ஒரு காலேஜ்லயோ நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ரயில்வே ரெலவென்ட்டான ஒரு போஸ்டிங் அவைலபிளா இருக்கு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்ல. இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறப்ப என்ன மாதிரியான போஸ்டிங் பிளஸ் எவ்வளவு வேகன்சி இருக்கும், பிளஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எது ரெலவென்ட்டா இருக்கும், என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க, சாலரி ஆவரேஜா எந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். சோ சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பிஜிடிசிஏ படிச்சிருக்காங்க இல்ல இனிமேதான் படிக்கலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் குரோத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பிஜிடிசிஏ போஸ்ட் கிராஜுவேட் இன் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் 1 இயர்க்கான கோர்ஸ் தான். உங்களுக்கு நிறைய இன்ஸ்டியூட்ல இந்த கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பட் இந்த கோர்ஸ் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க படிக்கிற இன்ஸ்டியூட் ப்ராப்பரா ரிஜிஸ்டரான ஒரு இன்ஸ்டியூட்டா அப்படிங்கறத பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நீங்க பிஜிடிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நீங்க என்ன மாதிரியான ரயில்வே ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரயில்வேல நிறைய போஸ்டிங் இருக்கு. அதுல டெக்னிக்கல் போஸ்டிங் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர், அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் லோகோ பைலட் சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் கீழே மொத்தம் 4 டைப் ஆஃப் வேகன்சி வருது உங்களுக்கு. ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆபீசர் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதாவது சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஎம்எஸ் ரிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிங்கிற மாதிரியான வேகன்சி இருக்கு உங்களுக்கு. சோ இதுல நீங்க எதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆபீசர் அப்படிங்கிற போஸ்டிங் ட்ரை பண்ணலாம் நீங்க. சோ ஐடி ஆபீசர் பத்தி இன் டெப்தா நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. இந்த வீடியோல பேசிக் டீடைல் மட்டும் பார்க்கலாம். டெப்தா தெரியணும் எப்படி படிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சப்போஸ் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க பிஜிடிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே ஐடி ஆபீசர் அப்படிங்கிற வேகன்சி அதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா 18 இருந்து 33 வயசு வரையும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஏஜ் லிமிட்டை ஃபாலோ பண்றாங்க. எப்பவுமே ரயில்வே ஜாப் பொறுத்தவரையும் இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொஞ்சம் அதிகமாவே வச்சிருப்பாங்க உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ரயில்வே பொறுத்தவரையும் ஒவ்வொரு வருஷமே நோட்டிபிகேஷன் வராது உங்களுக்கு. எஸ்எஸ்சி அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஜாப்லாம் எப்பயுமே ஒவ்வொரு வருஷம் கூட கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வந்துடும். பட் இந்த டிஎன்பிசி ரயில்வே இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷம் கொடுவ 3 வருஷம் கொடுவ ஒரு சில எக்ஸாம்ஸ்ல 4 வருஷம் கூட வேகன்சி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எப்ப வேகன்சி வருதோ அப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த போஸ்டிங்க்கு வேற யாரு ட்ரை பண்ணலாம், பிஜிடிசிஏ முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. வேற யாரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஏ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஎஸ்சில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பிசிஏ முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்றேன் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு ஈக்குவலா பிஜிடிசிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. சோ நீங்க பிஜிடிசிஏ படிக்க போறீங்க அப்படின்னா ப்ராப்பரா ரெஜிஸ்டர் ஒரு இன்ஸ்டியூட்லயோ காலேஜ்லயோ படிக்கிறீங்களா அப்படிங்கறத கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்பதான் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்க சும்மா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சு ப்ராப்பர் இல்லாத ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பரா ரெஜிஸ்டர் ஒரு இன்ஸ்டியூட்ல இல்ல காலேஜ்ல கூட பிஜிடிசிஏ கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரி கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா ரெஜிஸ்டர் ஒரு சர்டிபிகேட் பிஜிடிசிஏ ரெலவென்ட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆபீசருக்கு ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு, எலிஜிபிள் நம்ம பார்த்தாச்சு. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எது ரெலவென்ட்டா இருக்கும். முக்கியமா பிஜிடிசிஏல ஒரு கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான டாபிக் பத்தி கொஞ்சம் பேசிக் லெவல்ல கவர் பண்ணிப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்றப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்குமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு.
சோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இந்த மாதிரி நடக்கும் உங்களுக்கு. சோ இது வந்து காமன் தான். எந்த போஸ்டிங் CMA, DMS இந்த மாதிரி போஸ்டிங் ட்ரை பண்ற எல்லாத்துக்குமே காமனா தான் இருக்கும் உங்களுக்கு. சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 பொறுத்தவரையும் உங்களுக்கு மேக்ஸ், அதாவது ஆப்டிடியூட் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும், ரீசனிங்ல இருந்து வரும், ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து வரும், இது மட்டும் இல்லாம ஜெனரல் அவேர்னஸ் டாபிக்ல இருந்து வரும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா. சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான். நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும் உங்களுக்கு. சோ அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை பொறுத்தவரையும் உங்களுக்கு டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. இப்ப டெக்னிக்கல் டாபிக் அப்படின்னா நீங்க வந்து ஐடி ஆபீஸுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்டா உங்களுக்கு ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் பத்தி, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பத்தி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பத்தி இந்த மாதிரியான டாபிக்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. சோ PGDCL இதோட பேசிக் வந்து கவர் பண்ணிருப்பாங்க. சப்போஸ் கவர் பண்ணல அப்படின்னா கூட நீங்க இதை பத்தி புக்ஸ் வந்து நிறைய அவைலபிளா இருக்கு, இல்ல ஆன்லைன்ல கூட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. அது மாதிரி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 பொறுத்தவரையும் டெக்னிக்கல் டாபிக்ல 100 கொஸ்டின் 100 மார்க் கேட்கறாங்க. இது மட்டும் இல்லாம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரெலவெண்டா, அது மட்டும் இல்லாம என்விரான்மெண்ட் ரெலவெண்டா, பொல்யூஷன் ரெலவெண்டா, அது மட்டும் இல்லாம பேசிக் கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த மாதிரி டாபிக்ல இருந்து ஜெனரலா ஒரு 50 கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. சோ டோட்டலா 150 கொஸ்டின் 150 மார்க் கேட்கறாங்க. அதுலயும் டெக்னிக்கல் டாபிக் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்கனால கம்ப்யூட்டர் ரெலவெண்டான PGDC நீங்க படிச்சிருக்கனால கண்டிப்பா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2ல கொஞ்சம் அதிக மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட், உங்க ஹார்ட் ஒர்க் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கிறதே தெரியுதுல, அப்படியே தெரிஞ்சாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியா வந்து ப்ரிப்பேர் பண்றதுல. பட் நீங்க கரெக்டான ஒரு பிளானோட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாம் வாங்கிடலாம். சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி ஒரு ஆவரேஜா 35,000க்கு மேல எல்லா அலவன்ஸும் சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சப்போஸ் வந்து 2 வருஷத்துல ஜாப் பெர்மனன்ட் ஆயிரும், அப்போ வந்து உங்களோட சேலரி ஒரு 42,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ ஒரு PGDCA முடிச்சுட்டு இவ்வளவு ஒரு நல்ல சேலரி அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல சேலரி தான் உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐடி ஆபீசருக்கு என்ன மாதிரி ஒர்க் கொடுப்பாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். சோ ஒர்க் பொறுத்தவரையும் ஐடி ஆபீசர் அப்படின்னு மென்ஷன் பண்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய ஃபேக்ஸ் மிஷின், கம்ப்யூட்டர், வெப்சைட் இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. சோ அதெல்லாம் அப்டேட் பண்றது, வெப்சைட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க அடிக்கடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணணும். பிளஸ் ஃபேக்ஸ் மிஷின் அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும். சோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெலவெண்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. PGDCA முடிச்சவங்களுக்கு இவ்வளவு சேலரியோட ஒரு ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி எங்கேயுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. இனிமே கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கும் இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.